வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம பவர்ஃபுல்லான மெத்தட் பத்தி பார்க்க போறோம். அதாவது ரொம்ப சிக்கலான சமன்பாடுகள்லாம் இருந்தா அதை எப்படி ஒரு சிம்பிளான தெளிவான விடையா மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல ஒரு கணக்க பாத்திரலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த மாதிரி ஒரு கணக்கு. வெங்காயம், கோதுமை, அரிசி இதோட தனித்தனி விலையை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம கிட்ட மொத்த விலை தான் இருக்கு. இத கையால போட ஆரம்பிச்சா ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனா இதையே ரொம்ப நீட்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா சால்வ் பண்ண ஒரு வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? சரி, இன்னைக்கு நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல இந்த சமன்பாடுகளை எப்படி மேட்ரிக்ஸா மாத்துறதுன்னு பாப்போம். அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். தீர்வு இருந்தா அதை துறக்கிறதுக்கான அந்த மாஸ்டர் கீயை எப்படி கண்டுபிடிக்கிறது, கடைசியா அந்த கீயை வச்சு எப்படி கணக்க முடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த சமன்பாடுகளை எப்படி அழகா அடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் ரொம்ப சிம்பிள், ஆர்கனைஸ் பண்றது தான். அதாவது சமன்பாடுகள்ல இருக்கிற எண்கள், மாறிகள், அப்புறம் அந்த சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மதிப்புகள் இதை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஏ, எக்ஸ், பின்னு 3 மேட்ரிக்ஸா அடுக்கிடுறோம். பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய கணக்கு இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு ஒரே ஒரு சின்ன ஈக்குவேஷன்ல அடங்கிருச்சு. இதுதான் இந்த முறையோட மையமே. நம்மளோட வேலை என்னன்னா இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது. அதுக்குள்ளதான் நம்ம தேடுற பதில்கள்லாம் இருக்கு. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். அதாவது இதுக்கு உண்மையிலே ஒரு தீர்வு இருக்கா இல்லையா? ஏன்னா சில சமயம் தீர்வு இல்லாமலும் போகலாம். சோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன டெஃபினேஷன். ஒரு சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்னு அல்லது அதுக்கு மேல தீர்வுகள் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொன்னா அந்த கணக்கை நம்மால தீர்க்க முடியும். அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம்னா அதுக்கு தீர்வே கிடையாதுன்னு அர்த்தம். அது ஒரு டெட் எண்ட் மாதிரி. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பதில் கிடைக்காது. அப்போ இத தீர்க்க முடியுமா முடியாதான்னு முடிவு பண்றது எது தெரியுமா? அதுதான் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது IA. இதுதான் நம்மளோட கேட் கீப்பர். இந்த டிட்டர்மினன்ட் மதிப்பு 0 இல்லைன்னா சூப்பர், நமக்கு ஒரு தனித்துவமான தீர்வு கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். நம்ம கணக்க தொடரலாம். சரி, தீர்வு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அந்த தீர்வை எப்படி வெளியே எடுக்கிறது? அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் தேவை. அந்த டூல் பேரு தான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது நேர்மாறு அணி. இங்க பாருங்க, நம்மகிட்ட ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. இதிலிருந்து எக்ஸை மட்டும் தனியா எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். சமன்பாட்டோட 2 பக்கமும் ஏ இன்வர்ஸ், அதாவது ஏ பவர் -1ஆல பெருக்கிறோம். அப்படி பண்ணும்போது ஏவும் ஏ இன்வர்ஸும் கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் தனியா வந்துரும். பாத்தீங்களா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த x ஈக்குவல்ஸ் டு ஏ இன்வர்ஸ் பி இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. நம்மளோட மாஸ்டர் கீ இதுதான். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சு அதை பி கூட பெருக்கிட்டா நமக்கு பதில் கிடைச்சிரும். சரி, அந்த மாஸ்டர் கீ, அதாவது ஏ இன்வர்ஸா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுல இந்த டிட்டர்மினன்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். இந்த அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது சேர்ப்பு அணின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ தேரி எல்லாம் போதும். வாங்க இதெல்லாம் வச்சு ஒரு கணக்கை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒரு முழு கணக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா பார்க்கலாம். மொத்தமா 5 ஸ்டெப் தான். முதல்ல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல எழுதுறோம். ரெண்டாவது டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிக்கிறோம். மூணாவது கோஃபேக்டர்ஸ் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நாலாவது ஏ இன்வர்ஸை கணக்கிடுறோம். கடைசியா 5வது ஸ்டெப்ல அந்த ஏ இன்வர்ஸையும் பியையும் பெருக்கி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, முதல் 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. சமன்பாட ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதியாச்சு. அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா அது -17ன்னு வருது. முக்கியமா இது 0 கிடையாது. சோ நமக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அடுத்தது 3வது ஸ்டெப்பு, அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த கோஃபேக்டர்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இங்க கீழே காட்டியிருக்காங்களே A11, A12ன்னு, இதுதான் அது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கோஃபேக்டர் இருக்கும். சரி, நாம கண்டுபிடிச்ச அந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை உருவாக்கி நம்ம ஃபார்முலால போட்டான். அவ்வளோதான். நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்க, நம்மளோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். நம்மளோட மாஸ்டர் கீ இப்போ நம்ம கையில. இப்போ கடைசி ஸ்டெப் ரொம்பவே ஈஸி. நம்ம மாஸ்டர் கீயான ஏ இன்வர்ஸை எடுத்து பி மேட்ரிக்ஸ் கூட பெருக்க வேண்டியதுதான். பாருங்க, பெருக்கின உடனே எக்ஸ், ஒய், ஜெட்டோட மதிப்புகள் தெளிவா கிடைச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல்ஸ் 1, ஒய் ஈக்குவல்ஸ் 2, ஜெட் ஈக்குவல்ஸ் 3. ஆரம்பத்துல இருந்த அத்தனை குழப்பமும் போய் இப்போ ஒரு நீட்டான பதில் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இதெல்லாம் எதுக்கு? ஏன் இந்த மெத்தட் இவ்ளோ முக்கியம்? அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்.
இது வெறும் கணக்கு போடுறதுக்கான ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல. இது ஒரு சிஸ்டமேட்டிக், ரொம்பவே நம்பகமான ஒரு முறை. சாதாரணமா நம்ம பதிலீடு முறையில போடும்போது வர தவறுகளை இதுல குறைக்கலாம். முக்கியமா சயின்ஸ், இன்ஜினியரிங்ல எல்லாம் ஆயிரக்கணக்கான சமன்பாடுகள் வரும். அதையெல்லாம் கையால தீர்க்கவே முடியாது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் முறை தான் ஒரு பவர்ஃபுல்லான கருவியா உதவுது. அது மட்டும் இல்லாம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச உடனேயே தீர்வு இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம் பாருங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ். இந்த முறை கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் மேல பயன்பாட்டுல இருக்கு. ரொம்ப சிக்கலா குழப்பமா இருக்கிற விஷயங்களை எடுத்து அதை ஒரு ஒழுங்கான அமைப்புக்குள்ள கொண்டு வர்ற இந்த ஐடியா கணிதத்தோட ஒரு அஸ்திவாரம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், கிரிப்டோகிராஃபி, ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட இதே மாதிரி ஒரு அடிப்படை யோசனை எங்கெல்லாம் பயன்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?